இல்ல, அன்புமணி ராமதாஸ் நிச்சயமாக விளக்கம் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் கடந்த காலத்தில் எப்படி வெளிப்பட்டார் என்பதை பார்த்திருக்கிறோம். அவர் ராமதாஸுக்கு கட்டுப்பட்டவராகவே இல்லை. ராமதாஸ் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைச்சவர் அன்புமணி. அப்போ ராமதாஸால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற இந்த குற்றச்சாட்டுகள், ராமதாஸால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒழுங்கு நடவடிக்கையினுடைய நோட்டீஸ், இவை எல்லாவற்றையும் அவர் புறக்கணிப்பார். கடைசியாக அன்புமணியை கட்சியை விட்டு நீக்குகிறேன் என்று அறிவிப்பார் ராமதாஸ். இதுதான் அங்க நடக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பொதுக்குழுவே செல்லாதுன்றவர் இந்த பொதுக்குழு பரிந்துரைத்த ஒழுங்கு நடவடிக்கையை ஏற்பாரா? ஏற்றுக்கொண்டு விளக்கம் கொடுப்பாரா? அவர் நான் செயல் தலைவரே இல்லைங்கிறாரு, நான் தலைவருங்கிறாரு. ஆனா இவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா, செயல் தலைவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புறோம்னு சொல்றாங்க. அப்போ நான் செயல் தலைவரே இல்லைன்னு சொல்றவரு செயல் தலைவராக உங்களை மென்ஷன் பண்ணி அனுப்பி இருக்கிற நோட்டீஸ்க்கு பதில் சொல்வாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக பதில் சொல்ல மாட்டார். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.